ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எங்கள் அம்மா ரொம்ப நாளாக அடுப்பு மண்ணடுப்பு போடணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பொங்கலுக்கு முன்னிலேருந்து அவங்களால முடியவே இல்லை. எப்படின்னா மழை வந்துக்கிட்டே இருந்துச்சு, உங்களுக்கே தெரியும். மழை விடவே இல்லை. ஐப்பசி மாதம் பெய்யாத மழை மொத்தமாக இப்பயுமே பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இப்போவுமே 2 நாள் விட்டுட்டு அடுப்பு ஓரளவு போட்டாங்க. போட்டுட்டும் அதை ஃபினிஷ் பண்ண முடியல. ஏன்னா மழை வரதுனால சூட்டடுப்பில் தான் எங்கள் அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ மண்ணடுப்பு போட்டாங்க. அந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக நான் ஃபுல்லாக எடுக்க முடியல. கட்டினதுலேருந்து என்னால் எடுக்க முடியல, பாதியிலேருந்து தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னன்னு வாங்க போய் பார்த்துடலாம். அம்மா அடுப்பு போடும்போது என்னால் எடுக்க முடியலங்க. ஒரு நாள் எடுத்திருந்தேன், அது ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. நைட் டைமில் டக்குன்னு அர்ஜென்ட்டாக போடவே முடியல. மழை வரல, இன்றைக்கி நைட்டே போட்டு வச்சு இப்படி மூடி வச்சிடலாம் அப்படின்ட்டு அர்ஜென்ட்டாக போட்டதுனால எனக்கு எடுக்க முடியலங்க என்னால் இருட்டில். அதுக்கப்புறம் போட்டு முடிச்சிட்டாங்க. எப்படின்னா பானை கிடைக்கல எங்கள் அம்மாவுக்கு, அதனால் அது ஒரு காரணம். இன்னொன்று மழை, அந்த 2 ரீசன் தான். அதுக்கப்புறமா பானை ஒன்று கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் 2 சூட்டடுப்பு என்ன பண்ணாங்க, பொங்கல் விட்டுருந்தாங்க. பொங்கல் விடுறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை பொங்கல் விட்டாச்சு. விட்டுட்டு அந்த 2 சூட்டடுப்பையும் வச்சு அடுப்பு போட்டுடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் எப்படி யாரோ எங்கேயோ கிடச்சிருக்கு, எங்கேன்னு தெரியல, சித்தி கொடுத்தாங்களா இல்லை யாருன்னு தெரியல, பெரிய பானை ஒன்று கிடச்சிருச்சு. அதை வச்சு இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அம்மா பூசிகிட்டு இருக்காங்களா, அது பானை. அந்தாண்ட இருக்கிறது சூட்டடுப்புங்க. இந்த 2த்தையும் வச்சு அடுப்பு நைட்டே போட்டு முடிச்சிட்டாங்க. போட்டு சும்மா கல்லெலாம் வச்சு கட்டிட்டாங்க. மண் பூசுறதோடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பூச ஆரம்பித்தாங்க. அப்போ என்னால் எடுக்க முடியலன்னு சொன்னோம் இல்லையா, அதனால் பூசி முடித்த பிறகு தான் மண் குழச்சி என்ன பண்ணாங்கன்னா மேலே நல்லா சமமாக பூச ஆரம்பித்து அப்படி மொழி விட்டாங்க. அப்போ தான் அழகாக இருக்கும் பார்க்கும்போதே. இது கொல்லையில் உள்ள இந்த இதுக்குள்ளே தான் இருந்துச்சு, இந்த கட்டடத்துக்குள்ளே தான் இந்த பைப்பு இருந்துச்சு. நாங்கள் போர் தண்ணி வரல கொஞ்சம் இடையில கோடையில், அதனால் போர் இறக்கணுங்கிறதுக்காக இந்தாண்ட இறக்கி அதில் மோட்ரு வச்சு அந்தாண்ட பைப்பில் செட் பண்ணிட்டாங்க. பசங்க விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. எப்போதுமே இங்கே தான் பசங்க, அக்கா பசங்க யார் வந்தாலுமே அந்த இடம் தான் அவங்க விளையாடுறது. ஏன்னா மண்ணே பார்க்காம அங்கே டவுனில் வச்சுக்கிறதுனால அம்மா வீட்டுக்கு வந்தாலே எப்போதும் மண்ணில் தான் நிற்கிங்க. ஜாலியாக விளையாடுங்க. அதுங்களுக்கு மண்ணை பார்த்தா எப்படி இருக்குமே தெரியல, அவ்வளோ ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடுங்க. அப்புறம் கீழே ஒரு செவுறு மாதிரி பண்ணியிருக்காங்களா, அது கட்டைன்னு சொல்லுவாங்க. அதில் ஏதாவது சமைக்கும் போது வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சைடில் ஒரு செவுறு எழுப்பணும். அதை அக்கா வீட்டுக்கு போகிற வேலைக்கு வந்ததும் அதை எழுப்பிடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சிமெண்ட் வச்சு பூச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சிமெண்ட் வச்சு பூசினா தான் அது கரைஞ்சி போகாது. முன்னாடி சிமெண்ட் வைக்கணும் பூசணும்னு நினைப்பாங்க. பூசத்துக்கு டைம் இல்லாமல் மழையில் கரைஞ்சி போயிட்டுருக்கோம். என்ன தான் மேலே படுதா போட்டாலுமே அது தண்ணி கொஞ்சம் பட்டு அது இப்போ சைடில் வச்சுருக்க செவுறு உளுந்துருச்சுங்க. உளுந்து அடுப்புமே டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் இப்போ ஃபுல்லாக எப்படின்னா சிமெண்ட் பால் வாங்கிட்டு நல்லா ஊற்றி நிறையாவே வச்சு பூசி விட்றாங்க பாருங்கள். இது மழை பெஞ்சாலுமே ஒன்றுமே ஆகாது. நம்ம பழுதா போடலனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அடுப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.